இடமே அப்படியே அமானுஷ்யமாக இருக்குது மக்களே. எங்கே இருந்தாலும் அந்த வாத்துங்க ஓடி வந்துருங்க. இந்த பொம்மை வாத்தெல்லாம் பார்க்கும்போது கூட அந்த வாத்து மாதிரியே இருக்குது. இன்னும் 70 இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வாங்க பாருங்க. இந்த தண்ணியாக இருக்குது. என்னது இதெல்லாம்? இதெல்லாம் மாசி நம்ம வந்து சியூவருக்குள்ளே இருக்கோம் மக்களே, அதாவது சாக்கடைக்குள்ளே இருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்படி தொட்டுது வாத்து தான். ஐயோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா டார்க் டிசெப்ஷனில் சாப்டர் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எலும்புக்கூடு மண்டையம் போட்டோம்ல, அது வந்து சாப்டர் 2ஓட பார்ட் 2 தான் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம அகாத்தா போட்டிருந்தோம், அது வந்து சாப்டர் 2 தான். போதும் வாய் மூடு. ஓகே, பவர் அப்ஸ் கொடுக்குறேன், வெளியே வான்னு சொல்கிறாங்க. பவர் அப்ஸ் கொடுத்தா வேண்டான்னு நான் சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம் எல்லாத்தையும் போட்டேன். அப்போ அந்த நான் சொன்னேன்ல மக்களே, அது வந்து நம்ம வந்து எலும்புக்கூட மண்டையனையும் வந்து சாப்டர் 2 தான். எலமெண்ட்ரி இவளும் வந்து சாப்டர் 2 தான். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சாப்டராக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த டக்கு வந்து சாப்டர் 3. ஸோ வந்து அது சாப்டர் 2 தான். இதை வந்து மாற்றிக்கலாம். இது மேப்பு. ஓகே மக்களே, நம்ம இப்போ போயிடலாம் உள்ள. என்னது இது? இந்த மங்கி மாதிரியே வருது. ஓகே மக்களே, உள்ளே போயிட்டோம். சீக்கிரமா போ. எனக்கு பயம். ஏதோ வாத்துக்கு வாயை உடச்சி ஏதோ ஒழுகுற மாதிரி இருக்கு. நான் வரல, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். முடியாது, போடி நீ வரணும். ஏதோ வாத்துக்கு வாயை உடச்சி ஏதோ ஒன்று ஒழுகுற மாதிரி இருக்கு. ஓகே, இது பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சர் சியூவர்ஸு. அப்போனா மோஸ்ட்லி இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது வந்து நம்ம சியூவருக்குள்ளே தான் கலெக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே சியூவருக்குள்ளே தான் வந்திருக்கோம். சியூவர்னால் சாக்கடை, அதுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து பிசிலையும் விளாட்லாம், மொபைல்லையும் விளாட்லாம் மக்களே. பட் வந்து நான் பிசியில் விளாடி இருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டான். எங்கேருந்து தண்ணி குடிச்சு வந்த? சாக்கடைக்குள்ளே தண்ணி குடிச்சிட்டு வந்தியா? ஓகே, நியூ எக்ஸ்ட்ராஸ் அன்லாக்டா. அப்போனா லைஃப் இதுதான் அந்த வாத்தின், அதான் அந்த வாத்தின்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ வந்து டெட்லி டிகண்டன்ஸும் எலமெண்ட்ரி வில் அகாத்தா. ஃபஸ்ட்டு வந்து மங்கி, செகண்ட் அகாத்தா, தேர்டு அகாத்தா பண்ண குறும்புத்தனத்துலலாம் பாருங்க. அவ்வளோதான், நாக்குத்தள்ள ஓட விட்டுட்டா, சமாளிக்கவே முடியல. அடுத்து வந்து எலும்புக்கூடு மண்டைங்க, அவனெல்லாம் நம்ம திரும்பில ஸ்டாச்சு ஆகுறான். அந்த சைடு நம்ம திரும்பிட்டு பார்க்கும் போது திடீர்னு நகர்ந்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நாக்கு தள்ளி ஓட விட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 50 ஷாட்ஸு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 304 ஷாட்ஸை சொல்லி விட்டாங்க பேலஸ்குள்ளே போனதும். இப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் சியூவர்ஸில் என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல. இது என்னது? இது லெட்டரு. ஓகே, இந்த லெட்டர்ஸ்லாம் குட்டியாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக கண்ணு தெரியல. குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எம்டியாக தானே இருக்குது. அது ஃபுல்லாக பெருசாக போட்டிருந்தாவாச்சும் நல்லாயிருக்கும். டாமியா அது ஒன்றுமே புரியல. அது ஓகே மக்களே, போகலாம். இதான் அந்த வாக்கு. ரிமெம்பர் யுவர் அக்லி டக்லிங்கா? ஆமாம், அதுதானே எழுதிருக்கு. இப்போ திரும்ப கீழே போயிட்டு ஷார்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். இந்த சைட் தான் ஷார்ட்ஸை கலெக்ட்.
எவ்வளோ ஷார்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எவ்வளோ ஷார்ட்ஸ் தான்? இதோ பாருங்க அந்த வாத்துங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. நான் சாப்பாடு போடுறது மாவத்துங்களா? சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு உடனே கடிச்சு தின்றுங்க. ஓகே மக்களே, அந்த மாலைக்கு வந்து பிளாக் பண்ணியிருக்கான். ஸோ இதை வந்து ஸ்பீட் பூஸ்ட் பண்ணி போகணும். ஓகே 310 அடே என்னடா ஐயோ இது அந்த எலும்பு கூட விட கஷ்டமா இருக்கும் போலயே. கண்டிப்பா கஷ்டமா இருக்கு. அப்பா பாருங்களேன் எங்க இருந்து வராங்கன்ட்டு. அப்படியே வந்து கையை பிடிச்சி நம்ம பயந்துட்டேன். ஓகே மக்களே, இப்போ வந்து இது ஓப்பன் ஆயிடுச்சு, நம்ம போகலாம். வாத்து வருமா? நான் தான் சும்மா பூஸ்டப் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். மியூசிக் கேட்டால் தான் அது வரும். ஓகே மக்களே, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஷார்டெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது ஓப்பன் ஆகணும். இந்த வாத்துலாம் எங்கே இருக்காங்கன்னே சத்தியமாக தெரியல. அது யார்? அது வாத்து தான்டா, பார்த்தா தெரியல. வாத்து தான், பட் பொம்மையா இல்லை உண்மையான வாத்து? அந்த எலும்பு கூடு மண்டை இருந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலையாக இருந்துட்டு திரும்ப உயிரோட வந்துருமான்னு தெரியல. எப்பா பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு மக்களே. வலிக்குதே. ஓப்பன் ஆகு. இந்த தண்ணியிலையும் ஓப்பன் பண்ணு. வலிக்குது தண்ணியில. போய்கிட்டு தான் இருக்கேன். கத்தாத காதுக்குள்ள வந்து என்ன ஸ்டண்டா? இந்த பவரை வேற எடுக்க முடியலையே. இது வேற. ஐயோ இந்த போடு எனிமி ஸ்டண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைம் இந்த மியூசிக் நிற்கிற வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்துலையே ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. அந்த கேப்பில் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இதை எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம். அது திறக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? கத்தாத இந்த டெலிபோர்ட்டிங் பவரை வச்சு நம்ம போயிடலாம். ஏய் எங்கடி டெலிபோர்ட் ஆக? வெயிட் பண்றீ கொஞ்ச நேரம். இது வேற, அது எங்க வந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியலையே. ஓப்பா பக்கத்துல தான் வந்திருக்கு. கூடு. ஐயோ அந்த ட்ராப் வேற வந்துகிட்டே இருக்கா. இன்னும் நிறைய இருக்கு. வருது மக்களே, வருது. வருது விலங்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வருது விலகு. கொஞ்சம் வாய் மூடி, இல்லைன்னா அது வந்துடும். வாயை வச்சு அப்படியே நடக்கும். கத்தாத. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா வெளியே போயிடு. எங்க வெளியே
அங்கே ஒரு வழி இருக்கும்ல, நம்ம எப்படி உள்ளே வந்தோமோ அந்த வழியிலேயே வெளியே போயிடு. பீர்ஸ் கிட்ட டாட்டா சொல்லிட்டு போயிடு, நான் மட்டும் பார்த்துக்கிறேன். போட்டலா அப்படியே ஒரு குத்திட்டு வெளியே போயிடு. என் கை தாண்டா வலிக்கும். பரவாயில்ல. என்ன இங்கே எல்லா இடத்துலையும் லைட் எரியுது, அதான் ஏன்னு தெரியல. லைட் எரியுது. இந்த சாப்டர் 3 ரொம்பவே ஹார்டாக இருக்கு மக்களே. நான் நினச்சதை விட ரொம்பவே ஹார்டாக இருக்கு சாப்டர் 3. இதுதான் இந்த காயின். ஐயோ காயின் சொல்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். நீ வேற டெலிபோர்ட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடியே வந்து இந்த டைமண்ட் ஆட்டையை போட்டு போனாலும் போயிடுவா எலிக்குட்டி. ஸோ கேர்ஃபுல்லாக விளாடுவோம். எனக்கு தான் அதெல்லாம் முடியாது. பீர்ஸ் கிட்ட போய் கொடுக்கணும். அதை உனக்கு பீர்ஸ் தெரியாதா? அந்த ஒரு பால் ரூமில் ஒரு கிளவி இருந்தாலும் அவள் தான் பீர்ஸ். அவள் பேர் அவன் என்னடி பிளாக் கலர் மூஞ்சி ஓட மொகர கட்டையும் பாரு. இப்போ எங்கே அந்த வாத்து இருக்குன்னு சத்தியமாக தெரியல. எங்கே இருக்கு? அது பொம்மை வாத்துடியே, உண்மையான வாத்து எங்கே இருக்குன்னு மியூசிக் கேட்குது. அப்போ தொட்டிட்டு தான் வருது கன்ஃபார்ம். நம்ம 2 months வந்து டார்க் டிசெப்ஷன் போடவே இல்லை. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டாச்சு. பின்னாடி வந்து எப்படி தொட்டிட்டு வருது? நீ ஸ்டண்டெல்லாம் இல்லை. எங்க இருக்கு? நம்ம ஸ்டண்ட் ஆயிட்டோம். இந்த எனிமி ஸ்டண்டெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டண்ட் ஆயிட்டோம் மக்களே. அதுதான் இப்போ 200லேருந்து 100க்கு வந்துட்டோம். 197 96. ஓ இது நம்ம ஹெட்லைட்டா? ஏதோ ரெட் கலரில் தெரியுது, அது என்னன்னே தெரியல. சும்மா அமுக்கிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இப்போ அந்த வாத்து அவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு, வாத்து எங்கே இருக்குதுன்னே தெரியல. அந்த பொம்மை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் அந்த உண்மையான வாத்து என்னெல்லாம் பாடுபடுத்துது. என்னது இது? சேசிங் மியூசிக் வந்துருச்சு. அப்போ எங்கேயோ நம்ம பார்த்துருச்சு, துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குடுகுடுன்னு ஸ்பீடை போட்டு போயிடலாம். அதாவது எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிட்டு கரண்ட்டு வருது. இந்த வீடியோ வேறு லோட் ஆகுது யூடியூப்பில். நான் வந்து பிசியில் ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணிடுவேனா, அதை திரும்ப ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் கரண்ட்டு போயிட்டு வர்றதுனால சரியாக லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் சேசிங் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கே. சரி நம்ம பார்த்தே போவோம் மக்களே. இல்லைனா வந்து அவன் எந்த நேரத்தில் வேணாலும் சேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிபோர்ட் ஆனோம். அந்த பொம்மை குதிச்சது மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சேசிங் மியூசிக்ல இந்த பீர்சி என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்மள வெச்சிட்டு ஏமாத்த பார்க்கறான். வாய் மூடு. இப்போ எலிக்குட்டி பேசினதுல அவ என்ன சொன்னானும் தெரியல. டயலாகும் முடிஞ்சு போச்சு. அவ சொல்றத ஓகே ஓப்பன் பண்ணிட்டோம்.
இப்போ பாருங்களேன், எவ்வளோ வாத்து. அங்கே ரிங் பீஸ் வந்து இருக்கு மக்களே. பட் வந்து அதை இப்போ எடுக்க முடியாது. ஓகே, ரிங் பீஸை எடுக்க முடியல. கரண்ட்டும் போயிடுச்சு. ஆனால் இப்போ லைட்டாக வருது. போச்சு. ஓகே, இப்போ போயிட்டு வருது. திருப்பி போயிட்டு வருது. என்னன்னே ஒன்றும் புரியல. கரண்ட் வேற நம்மளால யூடியூப் சேனல்ல போட முடியல. 191 இதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள அந்த வாத்தி என்ன பண்ணுமோ தெரியல. அது என்னதா இது? இதை ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. வந்துடுச்சா? ஓகே, உங்களுக்காக வாத்து சிக்கன் செய்கிறேன். வாத்து சிக்கன். வாயை மூடி கலெக்ட் பண்ண விடு. என்ன எவனும் ஒருத்தன் கடையை வச்சிருக்கான். நீ தானே சொன்னத. நான் அந்த கடையை வாத்து டான்ஸா? வாத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. பாய். என்ன வாத்துங்களா, நீங்க உண்மையாவே பேயா? தெரியலையே, யாருக்கு தெரியும்? பேய் தாண்டா. ஆமாடி, இந்த லெட்டர்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. க்ளோஸ் கொடு. இரு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா. சரி, க்ளோஸ் கொடுத்துருவோம். ஓகே கைஸ், 182 இருக்கு. என்ன பண்ண போகிறோமோ சரி போடா. வீடியோ லென்த் அதிகமாக ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, அவங்க பேய் என்னடா பார்த்து அங்க எனிமி ஸ்பெண்ட். நீ வேற நல்ல தமிழ் சாங்காக பாடிக்கிட்டு இருக்க. நான் வந்து பயந்துக்கிட்டு இருக்கேன். பாடிக்கிட்டு இருக்க. நான் பாட்டை போட்டு வர வச்சிருக்கேன். வாயை மூடு. என்ன பாட்டுடி அது? நானாவே பண்ணிக்கிறேன். சரி, பாட்டு பாடு. அப்பயாச்சும் இந்த உள்ள இருக்கிற பயம் போகுதான்னு பார்ப்போம். நீ சத்தமா பாடு. வால்யூம் அதிகமாக பாடு, அப்பதான் பயம் இருக்காது. போதும். என்னடி பாட்டு அது? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டு பாடு. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே போயிடுவோம். மந்த்லி இந்த மாதிரி ஒரு டார்க் டிசெப்ஷனில் ரன்னர் ஹாரர் கேம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம மந்த்லி டார்க் டிசெப்ஷனில் போயிருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இன்னும் 136 இருக்கு மக்களே. எப்படி கலெக்ட் பண்ண போகிறோமோ. முன்னாடிலாம் பக்கத்தில் இருக்கும், இப்போ தள்ளி இருக்கு. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போய் எடுத்துடலாம். வாத்து அங்கே எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமாம், இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மற்றதை கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே ஓப்பன் ஆயிடும்.
போ போ போய்கிட்டு தான் இருக்கேன், வாயை மூடு. சேசிங் மியூசிக் வந்துச்சு, துரத்திக்கிட்டே. ஓப்பா எவ்வளோ பக்கத்தில் வந்துடுச்சு. டெலிபோர்ட்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். துரத்துறது நிற்குதா பாருங்க, தொத்திக்கிட்டே இருக்கான். ஓகே மக்களே, சேசிங் மியூசிக் நின்றுச்சு, துரத்துறத ஸ்டாப் பண்ணிட்டான். அது பொண்ணா பையனானே பையன்தான். திரும்ப சேசிங் மியூசிக் பார்த்துட்டானா, ஐயோ வேற வழி வேற இல்லை. டெலிபோர்ட் ஆகு. பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். இது வரைக்கும் அவுட் ஆகாம வேற விளையாடிக்கிட்டு இருக்கோம். திரும்பவுமா? கத்திக்கிட்டே இருக்கான் மக்களே. இப்போ இந்த பொம்மை குதிச்சிச்சு தானே, நம்மளுக்கே தெரியாமல் ஸ்டாச்சு மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் வந்து துரத்துறது. அன்ஸ்டாப்பபிள். அதில் வந்துட்டோம். அவுட் ஆகாமல் விளையாடுறோங்கிறதுனால ஏறாங்காச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். You might take a shower after this. நம்ம சில்வரில் இருக்கோம், அழுக்காக இருக்கும்ல, அதனால ஷவர். அங்கே ஷாடு இருக்கு. எப்பாடி சேசிங் மியூசிக்கு 98 இருக்கு மக்களே. பார்த்தே பண்ணுவோம். மேபி சாப்டர் 4லலாம் இதை விட 310 விட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது முடிச்சுடுவோம். அங்கே பாருங்க, பிளாக் பண்ணியிருக்கான் மாலத்து. அதை உடச்சிட்டா விச்சு கழித்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். திரும்ப சேசிங் மியூசிக்கு எங்கேயோ அந்த வாட்டி நம்மளை பார்த்துச்சு. இதை தொட்டு இது வந்து கேர்ஃபுல்லாக போவோம். சேசிங் மியூசிக் ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்னும் 75 இருக்கு. ஏதோ வித்தியாசமா இருக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம். திரும்ப சேசிங் மியூசிக் மக்களே. எப்படி துரத்துறான்? கொஞ்ச நேரம் நான் பேசலை, ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ தண்ணி வாஷ் பண்ண போனேன், நான் பேசல. இவ்வளோ தூரம் தொட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். பாருங்களேன், இப்படி தான் மக்களே அவன். ஓத்தாடி ஓத்தாடி, ஐயோ எப்படி எதிர்த்தாவே வரான். ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் வந்துட்டான். டக்கு தானே அது? ஆமாம், டக்கு தான் மக்களே, வாத்து. ஃபஸ்ட்டு வெளியே இருந்து பார்க்கும் போது ஏதோ ஏலியன் மூஞ்சி மாதிரி இருந்துச்சு.
ஏதோ சத்தம் கேட்டுல. ஓகே, பார்த்து போவோம். எங்கெல்லாம் டக் இருக்கோ அதெல்லாம் வந்து ரெட் கலரில் காட்டும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 47 ஷார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. இங்கே இருக்க மக்களே. பட் திரும்பவுமா டே வாத்து மண்டையா, கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடுறா. பீட்ஸ் எவ்வளோ பயங்கரமானவன் இப்போ தான் தெரியுது. இப்படி வந்து பேய்கிட்டலாம் மாட்ட விடுறா. ஏன்னா அவளுக்கு அந்த ரீபீஸ் வேணும்ல, அதனால இப்படி தொத்திக்கிட்டே இருக்கான். ஓ அப்பாடி, சேசிங் மியூசிக் நின்றுச்சு. இப்போ இந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் 38 ஷார்ட்ஸ் இருக்குது. ஓகே, 37. ஓகே, 34, 33, 32 இதை ஓப்பன் பண்ணிட்டு 31 பிளாக் பண்ணியிருக்காங்க. 31, 28, 27, 26, 25, 24 இதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். இங்கே போய்கிட்டு இருக்குது அந்த வாத்து. இந்த சைடு போச்சு, பார்த்துருச்சு. இந்த சைடு ஏன் தான் வந்துச்சோ, அந்த சைடு சும்மா தானே இருக்கு. போகலாம்ல அங்கே அந்த பக்கம். நம்மளே தொத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சத்தம் வேற ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னும் 13 இருக்கு மக்களே. டெலிபோர்ட்டு என்ன வாத்து மண்டையா, என்கிட்ட ஒரு பவரும் இல்லைன்னு நினச்சியா? என்கிட்ட டெலிபோர்ட் இருக்கு, ஸ்பீட் ரன் இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி வாத்து எங்கெல்லாம் இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணுறதும் இருக்குடா. ஐயோ, சொன்னதை கேட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ஆயிட்டான்னு நினைக்கிறேன். தொட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். அப்பாடி, ஐயோ ஏன்டா கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுதா. நாக்குத்தள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கான் மக்களே. இந்த வாத்து இப்படி தொத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கான் மக்களே. ரொம்ப ஹார்டாக இருக்கு. 310 ஷார்ட்ஸ் அவ்வளோ கலெக்ட் பண்ண எதிரவே வந்துக்கிட்டு இருக்கான். அமைதியா இரு. எப்படி தொட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். போட்டு இன்னும் 2 தான் இருக்கு மக்களே. பட் அந்த 2 எங்க வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. இந்த மேப்ல பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஏன்டா இப்படி தொட்டி வந்துக்கிட்டு இருக்க? நான் உன்னை என்னது அமைதியா இரு. நான் உன்னை ஓகே போடு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் போட்டு நம்ம எடுத்துடலாம் மக்களே. இன்டி சைடு எடு. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. க்ளோஸ் கொடுத்தேன். மக்களை பாருங்க மக்களே. என்னடா சொல்றேன். வேர்ட்ஸ் குட்டி குட்டியா இருக்கிறதுனால சரியா கண்ணு வேற தெரியல. Fortunately, watching you run around obediently has reminded me that I have a loyal pet as well. Here, let me introduce you. என்னது என்ன கொடுக்க போறான்? Get more properly acquainted. டக்கா? Now you டக்கு தான் மக்களே, டக்கு தான் I கண்டிப்பா. must take my business calls. டக்கா, டக்கு கையில இருக்கு. Oh, and டக்கு கையில
I know you're there, peering through your little puppets. I'll be settling matters அந்த with சவுண்ட் வந்துச்சுன்னா எதுக்கு இப்ப சிரிக்கிறான்? இதுல இருந்து என்ன வரப்போதோ தெரியல மக்களே. என்ன வரப்போகுது? ஓத்தாடி இதுவா? ஓத்தாடியா? மக்களே பாருங்க மக்களே, பாஸ் ஃபைட் மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படி சோதிக்குது? நான் உன்னை என்னதாண்டா பண்ணேன்? எப்படி க்ளோஸ் பண்ணு. கத்தாத மக்களே. இவங்க இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னும் நிறைய வாத்தெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டான். ஆத்தாடி எரும மாடு. அந்த எரும மாடு தலையன் தான் எல்லாத்தையும் பண்ணி விட்டா மக்களே. இப்ப இங்க வந்து எப்படி தப்பிக்க போறோம்? எல்லாத்துக்கும் இந்த எரும மாடு வேற. இது எல்லாத்துக்கும் அந்த மாட்டு மண்டையன் தான் காரணம். மான்ஸ்டர் மாடு. இருடி அந்த கத்தாத அந்த மண்டையில 2 கொம்பு வந்தா கொம்பு இல்ல மண்டையில 2 கொம்பு வந்து அவன் வந்தான்ல மக்களே. ஒருத்தன் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்தையும் பண்ணி விட்டா நம்மளை எஸ்கேப் ஆக விட மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. போர்ட்டலுக்கு வாங்கன்னு சொல்றா. எங்க போறதுன்னே தெரியலையே. என்னது இது? அலாரம் சவுண்ட் மாதிரி கேக்குது மக்களே. அவன் வந்துட்டா மக்களே. திரும்ப அந்த வாத்து மண்டையன் பின்னாடி தொத்திக்கிட்டே வரான். வரல. ஓத்தாடி ரிங் பீஸை எடுத்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. அதெல்லாம் நீ பார்க்காம போய் பிரேக்ஃபாஸ்ட்டை கிச்சன் சிங்க்ல வச்சிருக்க. இப்போ வந்துகிட்டே இருக்கான். ஓத்தாடி போர்ட்டலுக்கு போகணும். வீடியோ லென்த்து 33 மினிட்ஸ்க்கு கிட்ட போயிடுச்சு. வீடியோ லென்த்து 20 மினிட்ஸ் தான் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆனால் 33 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஆனால் இது ஒரு பெரிய சாப்டர் மக்களே. பாருங்களா தொத்திக்கிட்டே வரான். போர்ட்டலுக்கு போகணும். இப்போ இந்த வழியில தானே நம்ம வந்தோம். போ அங்கேருந்து டெலிபோர்ட் கூட ஆக முடியல. ஓடு. அப்பாடி ஒரு வழியா முடிச்சிட்டோம் மக்களே. நம்மளுக்கு ஏ ரேங்க் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே ஹார்டஸ்டாக ஃபீல் பண்ண மக்களே. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட போயிடுச்சு. நிறையா வாட்டி நம்ம செத்துருக்கோம். ஸோ வந்து வீடியோ அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கட் பண்ணதுனால தான் 34 மினிட்ஸு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்பவே ஹார்டாக ஃபீல் பண்ணது. நாக்கு தள்ள உயிரை கொடுத்து ஓடினோம். ஸோ வந்து இருங்க இவன் சொல்கிறான் கேட்டுப்போம். Now she has another piece of that infernal ring. Every piece Beers gets makes her more powerful. Don't you get that, meat sack? What do you think is going to happen when she doesn't need you anymore? He's right. I am getting more powerful. Powerful enough to fulfill your every wish. That's why you're here, isn't it? Beers, why not tell him what fate befell the last person that trusted you?
ஓகே மக்களே, அவன் மூஞ்சியை தொங்க போட்டு பின்னாடி அழுதுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ அடுத்து என்ன வர அடுத்த அது என்னது? ஜோக்கர் மாதிரி இருக்கு. என்ன ஜோக்கரா அது? I see you. I'm going to enjoy watching you suffer. சரி, அதுக்கப்புறம் மக்களே பார்க்க ஜோக்கர் மாதிரி தான் இருக்குது. நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து போடுவோம். இப்போ வந்து டைம் இல்லை இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களாரையும் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய். லவ் யூ ஆல்.